தன்யஸ்ரீ கல்யாண மாலையில் அறிமுகப்படுத்துகிறோம். பிள்ளை வகுப்பு சேர் வேளாளர் சார். சரி. ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. நல்லது. பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்க சார். எந்த ஊரில் இருக்காரு? அவர் ஃபாரினில் இருக்கிறாருங்க, யூஎஸ்ல இருக்கிறாருங்க. சரிங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கிறாரு. சரி. தங்கச்சி தன்யஸ்ரீங்க. தன்யஸ்ரீக்கு கல்யாண மாலை மூலிமா வரன் பார்க்குறோம். சரி, சொல்லுங்கம்மா. மருமகன் எப்படி வேணும்? மருமகன் என் பொண்ணை வந்து நல்லா அன்பாக பார்த்துக்கிறவராக இருந்தால் போதுங்க. சரிம்மா. அப்புறம் குடும்பத்தை அனுசரித்து போகிறவங்களா இருக்கணுங்க. நல்ல பையனை வேணும். சரிம்மா, ரைட்டுமா. அதே மாதிரி கிடைப்பாங்க. தன்யஸ்ரீ என்ன படிச்சிருக்கிறீங்க? சார் டிடிஎடும் பிஎடும் படிச்சிருக்கேன். டீச்சர் எம்ஏ பண்ணிட்டு இருக்கீங்களா? எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் இயர். சரி. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கேன் சார். ஓகேம்மா. கணவன் எப்படி வேணும் உங்களுக்கு? கணவர் நல்ல அன்பானவரும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறவராகவும். சரி. டீச்சராக கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்ஜினியர் லெக்சரர் அந்த மாதிரி நல்ல நிரந்தர ஜாபில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் சார். நல்லா படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் உங்களுக்கு கணவராக கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவில் வந்து அமைவாங்க. தேங்க்யூ. சரியா? தேங்க்யூ. நல்ல மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். KR தன்யஸ்ரீ, பதிவேன் 730407, வயது 29. BA BEd முடித்தவர், MA படித்துக் கொண்டிருப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். தன்யஸ்ரீ பற்றி விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கோபிநாத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BE மேலும் MS முடிச்சிருக்கிறாரு. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக சிங்கப்பூரில் இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கோபிநாத் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, 10th படிச்சிருக்கிறாரு. ஹோசூரில் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. வினோத் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கார்த்திகை கல்யாண மாலையில் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் சேரப்பிள்ளைங்க சார். சரி. பையனுக்கு வரமாக்க வந்திருக்குறேங்க. நல்லதுங்க. நம்மளுக்கு 2 குழந்தைங்க. சரி. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி போச்சு. ஆயிடுத்து. ரைட். அவர் வாத்தியாராக இருக்காருங்க. சரி. இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் எடுத்துருக்குறேங்க. சரிங்க. ரைட். மாப்பிள்ளைங்க. சரி. இவருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மருமக கிட்டே இருக்கணும். கிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்ல மருமகளாக வேணுங்க. ரைட். ஓகே, சொல்லுங்கம்மா. பையன் நல்ல பையன், தங்கமான சார் பையன். சரி. எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க சார். சரிம்மா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் கூட போக மாட்டாங்க. ஓகே. நல்ல மருமகளாக வேணுங்க. நிச்சயமாக. குடும்ப பாங்கான பொண்ணு. நாங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறாங்க சார். ரைட்மா. அது மாதிரி பார்த்துங்க. என்ன பண்ண போகிறோம்? வர பெண்ணை அந்த வீட்டில் எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டோம்னா அதுங்க நமக்கு தேவைக்கு சாப்பாடு போடும், ஒழுங்காக காஃபி கொடுக்கும், இல்லைன்னா முறைச்சிட்டு நிற்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ நிச்சயமாக நல்லா பார்த்துங்க, நல்லா இருப்பாங்க பெண்கள். ஓகேயா? கார்த்திக் BE சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க சார். என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? சூலூர் ஏர்ஃபோர்ஸில் பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்குங்க சார். சரிங்க. எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறீங்க? அது நான் இப்போ உள்ள என்ட்ரு ஆகி 10 இயர்ஸ். நீங்கள் தான் ஆரம்பித்ததே நீங்கள் தானே? அப்பா பீரியடில்? அப்பா ஆரம்பித்ததுங்க. ஓகே. நான் BE முடித்ததுக்கப்புறம் அப்பாவோட ஜாப் அப்படியே கண்டினியூ ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணிட்டேங்க. மனைவி எப்படி வேணும்? அன்பான, குடும்ப பாங்கான, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிற மாதிரி. சரி. ரைட். ஓகே. அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைப்பாங்க. சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் கார்த்திக், பதிவேன் 704403, வயது 27. BE சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர். பில்டிங் கான்ட்ராக்டராக கோவையில் பணியில் உள்ளவர். போலியோவால் கால் சிறிதளவு பாதிக்கப்பட்டவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வித்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, MCA பண்ணியிருக்கிறாங்க. ஹோசூரில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. வித்யா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் திவாகர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BE மேலும் IIMல MBA பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. திவாகர் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த மேடையில் பேச போகும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது முதல் வகையான மகிழ்ச்சி. நான் என்ற வார்த்தைக்கு அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள், படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com.
அனைவருக்கும் கல்யாண மாலையின் இனிமையான பணிவான வணக்கம். எல்லாருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமுமே என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வது தான். அதுதான் அப்ஜெக்டிவ். அந்த மகிழ்ச்சி எதிலிருந்து கிடைக்கிறதுங்கிறது வேணா வேறுபடலாமே தவிர, மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்கான மாற்று கருத்து யாருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மகிழ்ச்சி எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணத்தில் பேச போகிறோம். 3 வகையான மகிழ்ச்சியை பிரிக்கலாம். ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானும் சந்தோஷப்பட்டு பிறரையும் சந்தோஷப்பட வைப்பது. இப்போ கல்யாண மாலை நிகழ்ச்சி மாதிரி இது மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி. அதாவது தானும் சந்தோஷப்பட்டு பிறரையும் மகிழ்விக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி. அடுத்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் சந்தோஷப்படுவது, அதனால பிறருக்கு ஏதாவது நன்மையான்னு கேட்டால் இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு பாதாம் அல்வா பிடிக்கும், நான் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னா அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்டால் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது 2வது வகையான மகிழ்ச்சி. அதுலேயும் எந்த தப்பும் இல்லை. 3வது வகையான ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, தன் சந்தோஷத்திற்காக அடுத்தவர் சந்தோஷத்தை கெடுக்கிறது. நான் இந்த வீட்டை அவங்கள்ட்டேருந்து அபகரிச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சின்னு ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த வகையில் இந்த மாதிரி 3 வகையான மகிழ்ச்சி இருக்குது. இல்லை ஒரு விஷயத்தை மட்டும் நான் எல்லா மேடைகளையும் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற மது பழக்கம். அந்த மகிழ்ச்சியை நான் பல பேர்கிட்ட கேட்ட பொழுது என்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுடைய டெஃபினேஷனாக இருக்குது. எனக்கு சந்தோஷம், நான் குடிக்கிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை நான் 3வது வகையாக தான் பார்க்குறோம். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் சந்தோஷம்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. ஆனால் குடிச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறதுனால ஏற்படுற ஆக்சிடெண்ட், குடிச்சிட்டு நீங்கள் பண்ணுற தவறுனால அடுத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு, இன்றைக்கி ஏற்படும் பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணம் மதுதான். அதை நம்ம யாருமே மறுக்கவே முடியாது. பெரும்பாலான குற்றங்கள், நம்முடைய தேசத்தின் தலைக்குனிவிற்கு மிகப்பெரிய காரணம் மது. அந்த மதுவிலேருந்து கண்டிப்பாக எல்லாரையும் மீட் எடுக்கணும். இது சப்ஜெக்ட்டுக்கு வெளியில் போகிறோம். இருந்தாலுமே இந்த 3 வகையான மகிழ்ச்சியில் இந்த மேடையில் பேச போகும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது முதல் வகையான மகிழ்ச்சி. நான் சந்தோஷப்படணும், அதனால் அடுத்தவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற முதல் வகையான மகிழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் சீதாராமன் அவர்கள், CEO தோஹா பேங்க். அதாவது தமிழ் மீது அவர் கொண்டிருக்கும் பற்று அப்படிங்கிறது மிகப்பெரிய பற்று. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். அதை பற்றி அவர் நிச்சயமாக அதை பேசுவார். நான் அவர்கிட்ட கேட்டுட்டது அதுதான், நீங்கள் ஹார்வர்டில் பேசலாம், அங்கே பேசலாம், இங்கே பேசலாம், ஆனால் இந்த மக்கள், இந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் பாடமாக இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டோம். அங்கிருந்து பறந்து இங்கே வந்திருக்கும் திரு சீதாராமன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, திரு சீதாராமன் அவர்கள் மனதின் அமைதியிலிருந்து மலர்வது மகிழ்ச்சி என்று பேச வருகிறார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கல்யாண மாலை நிறுவனத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களே, சொற்சுவை பொருட்சுவை இவை அனைத்து மூட்டி சுந்தர தமிழிலே இங்கே பேசிக்கொண்டிருக்கின்ற பேச்சாளர்களே, தித்திக்கும் தமிழ் மணக்கும் ஏத்திக்கும் புகழ் மணக்கும் உலகத்தில் வாழும் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் மோகனும் மீரா நாகராஜனும் ஃபோன் பண்ணும்போது நான் லண்டனில் இருந்தேன். மகாத்மா காந்தியினுடைய சிலையை பார்லிமெண்ட்ரி ஸ்கொயரில் திறந்தாங்க. அந்த தலைப்பை சொன்னாங்க. இந்த மாதிரி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் பேசினும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய வாழ்க்கை, அதே மாதிரி அண்ணல் காந்தியடிகளுடைய சுயசரிதை தான். என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. நான் என்பது என் உடல், உருவம், இரத்தம், நாளம், இவையெல்லாம் என் தாய் தந்தை எனக்கு கொடுத்த பிச்சை. இவையெல்லாம் நான் என் தாய் தந்தையிடம் பெற்றது. நான் என்ற வார்த்தைக்கு அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, எப்போ அதை புரிஞ்சுக்கிறோமோ உள்ள அமைதி நிச்சயம். உண்மையான கடவுள் அந்த பிள்ளையார் கடை கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுதான் உண்மை. வாழ்க்கையினுடைய அடிச்சுவடு அதான். வாகர்த்தாவு சம்வృத்தோ வாகர்த்த பிரதிவர்த்தையே ஜெகத பிதரோ வந்த பார்வதி பரமேஸ்வரோ. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்தது கோவிலும் இல்லை,
முந்தித்தவம் கிடந்து 300 நாட்சும் வந்து அந்திப்பகலாய் வந்தித்து தனி மனிதனை பெற்றெடுக்கிறாள் தாய். அவள் தான் அவனுடைய முதல் தெய்வம். எப்போ இவங்களை மகிழ்ச்சி அடையும் நினைச்சேனோ அப்போவே என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் நான் கற்ற முதல் பாடம். ஆன்சர் பேப்பர் பார்த்தார். அப்படியே பார்த்துட்டு அவர் அழறார். என்னை பார்த்துட்டு நான் அவரை பார்த்து அழறேன். 2 பேரும் கட்டிக்கிட்டோம். அதுதான் ஆனந்த கண்ணீர். என் தாய் தந்தையினுடைய அவதியை நான் குறைத்து விட்டேன் என்ற மகிழ்ச்சி என் உள்ளே வேண்டும். மனதின் அமைதியிலிருந்து மலர்வதே மகிழ்ச்சி. தன் வாழ்வின் அனுபவங்களை மகிழ்வோடு நம்மிடையே தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் தோஹா பேங்க் CEO திரு சீதாராமன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் லிஜு இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சரி. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ஓகே. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நான் மட்டும்தாங்க. தங்கச்சி. ஒரே தங்க. சரிம்மா. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. எங்கே செட்டில் ஆகிருக்கீங்க? கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறீங்க. சொல்லுங்கள். மலையாளி இளவாங்க. எந்த கம்யூனிட்டிலேருந்து பார்க்குறீங்க நீங்கள்? அதே கம்யூனிட்டிலேருந்து தான் பார்க்குறேங்க. சரி, ரைட், ஓகே. சொல்லுங்கள் லிஜு, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் நான் டிப்ளமா முடிச்சிருக்கேங்க சார். சரி. மெஷினிஸ்ட்டுங்க சார். சரி. மனைவி எப்படி வேணும்? பாசமான மனைவியாக இருக்கணும். ஓகே. சிம்பிளாக. நிச்சயமாக நல்ல அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம்தான். அதனால் பாசமான மனைவி கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. உங்கள் அண்ணி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் இன்னொரு சிஸ்டர் மாதிரியும் ஒரு பெண் வந்து கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். KU லிஜு பதிவு எண் 731072, வயது 31, டிப்ளமா முடித்தவர், தனியார் நிறுவனத்தில் கோவையில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். லிஜு பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அலமேலு இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அலமேலுவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுஜிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BE MS மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. US கொலம்பஸில் ப்ராடக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி வித் PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சுஜிதாவின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சோபனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சன் டிவிக்கும் கல்யாண மாலை மோகன் சாருக்கும் கல்யாண மாலையில் இருந்த எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து நாங்கள் சொல்கிறோம். நன்றி. நாங்கள் வந்து தேவாங்க சமூகத்தை சேர்ந்தவங்க சார். சரி. எனக்கு 2 பொண்ணுங்க. சரி. பெரிய பொண்ணு BMBA முடிச்சிருக்காளுங்க. சரி. சின்ன பொண்ணு BR முடிக்க போகிறாளுங்க இப்போ. ஓகே ஓகே. பெரிய பொண்ணு பெங்களூரில் MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. நல்ல பையனா நல்லா வரணும் எங்களுக்கு வேணுங்க சார். பொண்ணை அனுசரித்து போகிற மாதிரி அதே மாதிரி நாங்களும் அவங்கள அனுசரித்து நாங்களும் வச்சுக்குவோம் சார். வெரி குட். நல்ல விஷயம். சொல்லுங்கம்மா. எங்கள் பொண்ணுக்கு ஏற்ற படிப்பு இருக்கணுங்க. பையனுக்கு நல்ல வேலையும் இருக்கணுங்க. பொண்ணையும் நல்லா பார்த்துக்கணும். நாங்களும் பையனை நல்லா பார்த்துக்குவோங்க. ரைட். நல்ல விஷயம். ரைட். சோபனாவுக்கு நல்ல கணவன், உங்களுக்கு வந்து சிறந்த மருமகன் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எம் சோபனா பதிவேன் 706059, வயது 26, BE MBA முடித்தவர், HR ஆக பெங்களூரில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சோபனா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் விஜயகாந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BCA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. விஜயகாந்த் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் முரளி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, ஃபிசியோதெரப்பியில் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கிறாரு. கேரளா ட்ரிஷூரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. முரளி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com.
வறுமை கோட்டிற்கு கீழே பிறந்த நான், என்னுடைய தந்தையார் 1959 சென்னை சமஸ்கிருத கல்லூரியிலே சிரோன்மணி பட்டம் பெற்று, அதற்கு பிறகு ஹிந்தியிலே விஷாரத் பட்டம் பெற்று, முதல் மாணவனாக தங்க மெடல் பெற்று, ஹிந்தி பண்ணிட்டா 1959 சேர்ந்த பொழுது 69 ஹிந்தி எஜுகேஷன் இருந்தது. அப்போ வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே நான் படிக்க வேண்டிய நேரத்தில் என் தாய் தந்தையரிடம் நான் கேட்டதெல்லாம் கல்வி செல்லம் தான் என்னுடைய நிரந்தரமான செல்வம் என்பதை நான் உணர்ந்ததனால், அதுதான் எனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் என் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நான் புரிந்து கொண்டதனால் அவர்களிடம் கேட்டேன். நாங்கள் தேரெழுந்தூர்னு மாயரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில், அந்த ஊரில் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து அங்கே சமஸ்கிருத பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். இந்த வேலையை விட்டு போகிறோம். அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தேசிய உயர்நிலைப் பள்ளி மாயவரம், மயிலாடுதுறை. இப்போ அந்த பள்ளியில் படிக்கணும்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். தந்தை மகற்காட்கும் உதவி அவையத்தி முந்தி இருப்ப செயல் மாதிரி அவர், சரி பையன் கேட்குறான், நல்லா படிக்கட்டும், படிப்பு தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் தேசிய உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்குறதுன்னு முடிவு பண்ணி அட்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் 10 கிலோமீட்டர் பஸ்ஸில் தான் போனோம். 30-60 பைசாகும் ஒரு ட்ரிப் போகிறதுக்கு. 75 ரூபா சம்பளம் அப்பாவுக்கு. அதில் 20-25 ரூபா இதுக்கு படிச்சுன்னா குடும்பம் நடத்தி ஆகணும். என்னோட கூட பிறந்தவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. நான் உள்ளூர எனக்கே ஒரு குற்ற உணர்வு. என்னடா நம்ம அப்பா அம்மா போய் கஷ்டப்படுத்துகிறோமேன்ட்டு என்னோடய தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன். எஸ்வி கண்ணாசனம்னு கிரேட் டீச்சர், யூஸ் கிரேட் டிசிப்ளினரியன் ஆஸ் வெல். அவர்கிட்ட போய், சார் இது மாதிரி இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன்னா என்னால்னா தேரெழுந்தூரில் வர முடியாது சார். எனக்கு இந்த இலவச விடுதி இருக்குங்க, இந்த விடுதியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்துடுறேன் சார்னு. நீ இப்போதெல்லாம் ஃபஸ்ட் தான் வந்திருக்க, நீ ஃபஸ்ட் டைம் ஆயிடுச்சு, இன்னும் 2 டேர்மில் எல்லா பரீட்சையிலையும் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக இலவச ஹாஸ்டலில் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னா இருக்க இடம், உடுக்க உடை, படிக்க புஸ்தகம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பள்ளியிலே அந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். இலக்குகள் முக்கியம். இலக்குகள் வாழ்க்கையிலே வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் you have a drive within you. Again, I realize education is ultimate. எப்போ எஸ்பிக்கு சொன்னாரோ அப்போலேருந்து 2வது டேர்மில் நான் தான் எல்லா பரீட்சையிலையும் ஃபஸ்ட்டு. கடைசி டேர்மில் கடைசி பரீட்சை, அந்த பரீட்சைக்காக நான் வந்து 10ஆம் நம்பர் பஸ்ஸில் வழக்கமாக போகிற வழக்கம். 9 மணிக்கு ஏறினா 9:30 மணிக்கு மாயவரம் போய் சேரும். 9லேருந்து 9:45 நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் கடைசி பரீட்சைக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கணக்கு பரீட்சை வேறு அது. அப்போ அந்த சூழ்நிலையிலே பஸ்ஸு வரல. கோமல்லையே 10ஆம் நம்பர் பஸ்ஸு கோமல் டு மாயவரம் பஸ்ஸு வரலை. உடம்பெல்லாம் ஆறி போச்சு. வீட்டுக்கு ஓடினேன். ஓடி போய் அப்பாவோட சைக்கிள் எடுத்துகிட்டு முதிக்க ஆரம்பித்தேன். புஸ்தகம் மூட்டையும் எடுத்துகிட்டு 2 கிலோமீட்டர் போயிருப்பேன். தொழுதாலங்குடின்னு ஒரு பெரிய ஒரு குட்டை இருக்கும். அந்த தொழுதாலங்குடியில் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது. உதறிடுச்சு. அப்படியே சைக்கிள் அப்படியே குட்டை பக்கத்தில் வச்சுட்டு புஸ்தக மூட்டையை வச்சுட்டு ஓடினேன் 8 கிலோமீட்டர். ஒரு ஏழை மாணவனுடைய ஓட்டம், வைராக்கிய மாணவனின் ஓட்டம், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆணித்தனமான எண்ணத்துடன் நான் ஓடிய ஓட்டம். ஸ்கூல் போய் சேர்ந்தேன். ஒரே குளமாக இருக்கேன். எஸ்விக்கு நிற்கிறார் வாசலில். அவர்கிட்ட போய் அழுதேன். எனக்கு கையில் கடிகாரம் கிடையாது. சார் என்னை உள்ளே விடுங்க சார்னு. அவசரப்படாத, 10:25 தான் ஆகுது, இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, பரீட்சை எழுதலானே அப்படின்னாரு. 10:30 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு. 11:30 மணிக்கு எழுதி முடித்தேன். ஆன்சர் பேப்பர் பார்த்தார். அப்படியே பார்த்துட்டு அவர் அழறார். என்னை பார்த்துட்டு நான் அவரை பார்த்து அழறேன். 2 பேரும் கட்டிக்கிட்டோம். அதுதான் ஆனந்த கண்ணீர். என் தாய் தந்தையினுடைய அவதியை நான் குறைத்து விட்டேன் என்ற மகிழ்ச்சி என் உள்ளே இருந்தது. வாழ்க்கையினுடைய அடித்தளத்திலே முன்னுக்கு வர வேண்டும் என்று நான் நினைத்த போது ஏற்பட்ட இடர்பாடுகள், தடைகள் ஏராளம். உள் அமைதி வேண்டும் என்று சொன்னால் இலக்குகள் வேண்டும், கடின உழைப்பு வேண்டும். எனக்காக கஷ்டப்பட்டு என் பெற்றோர்களை மகிழ்ச்சிக்க வேண்டும் என்று நான் நினைத்ததுதான் நான் பெற்ற மகிழ்ச்சி. ஸ்கூல் ஆரம்பிங்க, அதான் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் இன்னைக்கு அப்படின்னாரு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். 14 வருஷம் ஒரு லாயல் கஸ்டமர் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. மனதின் அமைதியிலிருந்து மலர்வதே மகிழ்ச்சி.
தோஹா பேங்க் சிஇஓ திரு சீதாராமன் தொடர சமூக அக்கறையே மகிழ்ச்சி என பேச வருகிறார் பத்திரிகையாளர் தாசே ஞானவேல். அடுத்த வாரம் நிச்சயமாக உறுதி செய்து கொண்டு நேராக அவர்களுக்கு பின்னாடியே போய் நிற்கிறார். ராஜ்யம் ராஜம் என்னங்கன்னு எத்தனை வாட்டி கேட்குறது? வீட்டு பத்திரத்தை வச்ச இடம் இருக்கான்னு பாருங்க. பத்திரத்தின் பக்கத்தில் பத்திரமா மனிதநேயம் இருக்கான்னு பாருங்க. பத்திரத்தை விட பத்திரமானது மனிதநேயம்னு தெரியும். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com